அனைவருக்கும் வணக்கம். வரலட்சுமி பூஜை எப்படி எங்க வீட்டில் ரொம்ப அழகா செஞ்சோம் அப்படிங்கிறத காட்ட போறேன். எத்தனை பேருக்கு தாம்பூலம் கொடுத்தேன், எத்தனை பேர் சாப்பிட்டாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன். காலையிலே குளிச்சுட்டு இந்த சாரீ தான் கட்டணும்னு சொல்லி முன்னாள் நாளே நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இது வீடு கிரகப்பிரவேசத்தப்ப எடுத்த சாரீ. இது நான் பட்டு சாரீ தான் கட்டியிருந்தேன். எப்போவுமே வரலட்சுமி நோம்புக்கு பட்டு சாரீ தான் கட்டுவேன். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நீட்டாக நம்ம கட்டிட்டு அழகா வாசல்ல வண்ண கோலங்கள் போட்டுட்டு நிலைவாசல்ல அலங்காரம்லாம் பண்ணிட்டு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. எந்த ஒரு பூஜை பண்ணாலும் விநாயகர் பெருமானையும் குலதெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு தான் எல்லா பூஜையுமே பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி வணங்கிட்டு சுக்கிர ஹோரையில எப்பவும் எடுத்து வைக்கிற மாதிரி பணத்தையும் எடுத்து சுக்கிர பகவானையும் வேண்டிட்டேன். தாமரை பூ வைக்காம எப்படி வரலட்சுமி நோன்பு கம்ப்ளீட் ஆகும்? தாமரை பூவும் கிடைச்சிது, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, ஆண்டாள் மாலை, அதுக்கப்புறம் ரோஜா, செவ்வந்தி, எல்லா பூக்களுமே எனக்கு நல்லபடியா கிடைச்சிது. எப்பவுமே நான் ஒரு அடி மாலை சொல்லிடுவேன் அம்பாளுக்கு, பெரிய அம்பாளுக்கு சாத்துறதுக்கு. ஸோ அழைச்ச வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க அம்பாலை. ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷமும் எல்லா பொருட்களுமே நிறைவோட ரொம்ப சந்தோஷத்தோட, போன வருஷம் இந்த சந்தோஷத்தோட இந்த வருஷம் நிறைய சந்தோஷங்களோட நாங்கள் இந்த பூஜையை பண்ணோம். எல்லா பொருட்களுமே தடை இல்லாமல் கிடைச்சிது. அதே மாதிரி அம்பாளுக்கு தாமரைலாம் சாற்றி பஞ்சு வஸ்திரம்லாம் சாத்தினதுக்கு அப்புறம் ஆண்டாள் மாலையெல்லாம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எங்க அத்தை பச்சை வளையல் அம்பாளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முத நாள் நான் அதை மட்டும் வாங்க மறந்துட்டேன். அதனால எனக்கு நைட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. விசேஷ நாட்கள்ல தான் ஏத்தணும் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த விளக்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது நமக்கு ஒரு பெருமையா இருக்கும். இந்த விளக்கு ஏற்றும் போதும், அது மட்டும் இல்லாம குத்து விளக்கு ஏற்றும் போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருந்தேன். பக்கத்துல அம்பாளுக்கு பக்கத்துல கலசம், தீர்த்த கலசமும் வச்சுட்டு, அவங்களுக்கு பக்கத்துல நான் முன்னாடி வழிபட்ட குட்டி அம்பாளையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம தாம்பூலத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் தனித்தனியா ஒரு தட்டுல வச்சுட்டேன். கண்ணாடி வளையல், ஜாக்கெட் பிட்டு, சீப்பு, மாங்கல்ய சரடு, பூக்கள், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், வாழைப்பழம் இதெல்லாமே வச்சுட்டு அம்பாளுக்கும் ஒரு தாம்பூலம் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல அம்பாளுக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும் இல்லையா? அதனால அம்பாளுக்கும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நானும் என் வீட்டுக்காரும் சேர்ந்து தான் வருஷம் வருஷம் இந்த அம்பாளுக்கு தாயாருக்கு மாலை போடுவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் போட்டாச்சு. ரொம்ப நல்லபடியா வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷமும் என்ன வேண்டுதலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. அடுத்த வருஷமும் இந்த பூஜையை நாங்க நல்ல நிறைவோட பண்ணணும். இன்னும் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் தாம்பூலம் வாங்கணும், அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடு அப்படின்னு தான் சொல்லி வேண்டுறது. மற்றபடி எங்களுக்கு கொடுத்ததே போதும். இதுவே எங்களுக்கு கடவுள் காட்டிய ஒரு பெரிய கருணை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பிச்ச வாழ்க்கை ஜீரோல ஆரம்பிச்சு இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அது ஆண்டவனோட அனுகிரகம் இல்லாம கண்டிப்பா இருக்காது. நோன்பு கயிறை எங்க வீட்டுக்கார்ட்ட நான் கட்டிக்கிட்டேன். அதுல 9 முடிச்சு போட்டிருந்தேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்காருக்கும் நான் பாத்தீங்கன்னா நோன்பு கயிறு கட்டி விட்டாச்சு. காலையில தான் கட்டணும். அம்பாலை முத நாள் அழைச்சிருவோம். அப்போ ஒரு நிவேதனம் வச்சு நான் படைச்சிட்டேன். திரும்ப காலையில பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு வெளியே சொல்லி ஆர்டர் பண்ணி நாங்க வர வச்சோம். ஏன்னா நம்ம கிச்சன்லயே நிறைய பேர் சொல்றதுனால ஒரு 40க்கு பேருக்கு மேல வராங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அவ்வளவு பேருக்கு சமைக்க முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை சமைச்சு. ஸோ அதனால ஒரு 5 பேர் 6 பேர்னா நம்ம சமைச்சிடலாம். ரொம்ப அதிக பேர் அப்படின்னா நம்ம ரொம்ப அத்தையோ அம்மாவையோ வேலை வாங்க முடியாது. ரொம்ப அவங்களுக்கும் வயசாயிருச்சு. என்னாலையும் அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்னு தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா எப்ப நான் இவ்வளவு பேரை சொல்ல ஆரம்பிச்சோம் 3 வருஷமாவே அவங்கள்ட்டே தான் பாத்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி நாங்க சாப்பாடு சொல்றோம். ஸோ அம்பாளுக்கு வளையலையும் பாத்தீங்கன்னா சாத்தியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம எப்படி ரசிச்சு ரசிச்சு எல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நானும் அம்பாளுக்கு எல்லாமே ரசிச்சு பண்ணேன். இந்த தடவை பச்சை கலர் வளையல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவே அமைஞ்சிருச்சு. இந்த சைடு கலசத்துக்குமே பாத்தீங்கன்னா கதம்ப மாலையெல்லாம் போட்டுட்டு காசு மாலை அணிவிச்சிருந்தேன். நம்ம வீட்டில் என்ன நிவேதனம் அம்பாளுக்கு நாங்கள் செய்ய சொல்லியிருந்தோம் அப்படின்னா கலவை சாதம் தான். அதான் வைக்கணும்னு சொல்லுவாங்க மெயினாக. அதனால கூட்டு, தயிர் சாதம், இப்போ இது புளியோதரை, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி, வரகரிசியில பாயாசம் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சிறுதானியத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெதுவடை சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா 5 வகையான உணவுப் பொருள் வச்சு வடையும் வச்சாச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். சாப்பாடு வந்த உடனே அம்பாளுக்கு முதல்ல எடுத்து வச்சுட்டு நல்லபடியா அவங்களுக்கு நிவேதனம்லாம் பண்ணதுக்கு அப்புறம்
துளசியால வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். தூப தீப ஆராதனை எப்பவும் போல நம்ம சாமிக்கு காமிக்கிற மாதிரி காட்டியாச்சு. அத்தை வந்து பாத்தீங்கன்னா மாமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும், நாத்தனார் கூட தான் வருவாங்க எல்லாருமே சேர்ந்து. அதனால அதுக்கு முன்னாடி நான் வந்து பூஜை வந்து எப்பவுமே நான் முடிச்சிருவேன் காலையிலேயே. ஸோ அவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்காது. எல்லாமே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சோஃபா உள்ள இருக்க சோஃபாலாம் எடுத்து வெளியே போட்டாச்சு, உட்காரத்துக்கு வசதியா இருக்கணும். அதே மாதிரி டேபிள் சேரும் இந்த வருடம் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த ஸ்க்ரூலாம் ரொம்ப லூஸா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உட்கார்ந்தா எதாவது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பார்த்து நான் வந்து வச்சிருந்தேன். யாருக்கும் எந்த ஒரு சங்கடமும் நம்ம வீட்டுக்கு வரும்போது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் ரொம்ப கவனமா இருந்தேன். அதே மாதிரி தாம்பூலம் எல்லாருக்குமே கரெக்டா வந்து இந்த தடவை தீர்ந்துச்சுங்க. வாங்கின பிளவுஸ் பீட் அத்தனையுமே அம்பாளுக்கு வச்சது போக மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம தாம்பூலம் வாங்குற சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்ல, என்னையமா எங்க அம்மா மாதிரி இருக்கிற பெண்கள், அது மட்டும் இல்லாம கன்னி பெண்களும் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை எல்லா வகையான சின்ன பெண்கள் முதற்கொண்டு சின்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம் வந்திருந்தாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வந்து எனக்கு வந்து அச்சதை போட்டுச்சு. என் ஃப்ரெண்ட் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட பொண்ணு 2வது தான் படிக்குது. அது வந்து எனக்கு சீப்பு வேணும், எனக்கு ஜாங்கிரி வேணும்னு சொல்லி கேட்டுச்சு. ஒரு பாக்கெட் ஜாங்கிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பக்கத்து வீட்டுல அந்த அண்ணன். அது தட்டுல வந்து வைக்க சொல்லிடுவேன். அதை வச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து எனக்கு அந்த ஜாங்கிரி தான் வேணும், நான் வந்து அதிரசம் எடுத்து கொடுத்தேன், எனக்கு இது வேணா எனக்கு ஜாங்கிரி வேணும்னுச்சு. ஆனா அம்பாள் வந்து நமக்கு எந்த ரூபத்துல வருவாங்கன்னு தெரியாது. அழகா அந்த பெண் குழந்தை வந்து எனக்கு ஜாங்கிரி தான் வேணும்னு சொன்னிச்சு. அதே மாதிரி ரோஸ் கலர் சீப்பு எடுத்து வச்சுட்டு எனக்கு இந்த சீப்பு வேணும்னு சொல்லிச்சு. ஸோ நீ எடுத்துக்கமா, அப்புறம் வந்து நான் தரலன்னா வந்து அம்பாலே வந்து நைட்டு என் கனவுல வந்து கேட்பாங்க, அதனால நீ தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாக்கெட் ஜாங்கிரி அப்படியே வந்து அவங்கள்ட்ட நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து எனக்கு அச்சத்தை போடுது. நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன், அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அவங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அச்சதை போட்டுச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அம்பாலே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரிதான் தோணுச்சு. ஸோ நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு எல்லாம் ஸ்கூலுக்கும் வந்து யோகி ரெடி ஆகிட்டான். அப்பதான் வந்து எங்க அத்தையும் நாத்தனார் வீட்டுக்காரும் வந்தாங்க. நாத்தனார் பொண்ணு வந்து 10th படிக்கிறதுனால கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரல இந்த தடவை. அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அப்புறம் எங்க மாமனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வந்து கையில வந்து கட்ட சொன்னேன். அப்புறம் நாத்தனார் வீட்டுக்காரும் அவங்களும் வந்து கட்டிக்க சொன்னேன். ஸோ இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் நான் வேலை பார்த்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண இடத்துல சொல்லியிருந்தேன் ஒரு 3-4 பேத்துக்கு அந்த டீச்சருங்களும் வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்களும் வந்து தாம்பூலம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க. அப்புறம் நான் ஒர்க் பண்ண இடத்துல இருந்த மேடம், பெரிய மேடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்திருந்தாங்க. அதோட மட்டும் இல்ல பால்கார அக்கா வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து நான் குளிக்கலமா அப்படின்னாங்க. பரவாயில்ல அக்கா வந்து வாங்கிக்கோங்கன்னு எங்க நாத்தனாரை கொடுக்க சொன்னேன். அதாவது எங்க வீட்டுக்கு வந்து நான் மட்டும் தான் இந்த பூஜையை வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து என் மாமியார் தான் நிறைய தாம்பூலம் வந்து அவங்க கையால கொடுக்க சொன்னேன். ஏன்னா வந்து வயசானவங்க அவங்க கையால கொடுக்கட்டும்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்து அவங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு மெர்சியும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. மெர்சி வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இன்ஸ்டியூட்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே வந்தாங்க. அப்பதான் கரெக்டா எங்க வீட்டுக்காரும் வந்தாரு. நான் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் மெர்சி தான் வந்து சாப்பிடலாமான்னு சொல்லவும் சேர்ந்து உட்காந்தோம். கரெக்டா அவரும் வந்தாரு. அப்புறம் என் பக்கத்துல இலையை போட்டு 2 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம். எப்பவுமே வந்து எங்க வீட்டுக்காரோட இலையில சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து இப்போ வீட்டு கட்டின புதுசுல அப்படிதான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி ரொம்ப வந்து கண்ணு போடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படி சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கும் அப்படிதான் சாப்பிடலாம்னு நினைச்சோம். அதாவது வெள்ளிக்கிழமை நேரத்தும் அப்படிதான் சாப்பிடலாம்னு நினைச்சோம். அப்புறம் அவங்களே பக்கத்துல இலையை போட்டு நான் தனியாவே சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து என் கையால எடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் அப்படின்னா. இந்த குட்டி பொண்ணு தான் சொன்னேன், எனக்கு அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல இன்னொரு அதோட தங்கச்சி இருக்கும், அதான் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுச்சு. இன்னைக்கு வந்து அதாவது நேத்து அவங்களுக்கு வந்து கல்யாண நாள், அவங்க 2 பேத்துக்குமே அவங்களும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வச்சு அவங்களுக்கு தாம்பூலமா வச்சு எங்க அத்தையை வந்து திரும்ப ஆசீர்வாதம் பண்ண சொன்னேன். ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துச்சு. எங்க மேடம் வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்படிதான் வந்து எங்க வரலட்சுமி நோம்பு வந்து நல்லபடியா முடிவடைஞ்சது. அதுல மட்டும் இல்லாம ஒரு 50-60 பேர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்டியூட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரையும் கல்கண்டு பொங்கலும் கொடுத்து அனுப்பிச்சோம். அங்கேயும் பேப்பர் பிளேட் வச்சு அழகா அங்கேயும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். எந்த சாப்பாடுமே வீணாகல. யார் மனசும் சங்கடப்படல. அந்த அம்பாள் வந்து ரொம்ப வந்து அனுகிரகம் பண்ணதா எனக்கு வந்து மனசுல வந்து பட்டுச்சு. யாராலையுமே எனக்கு சங்கடம் வரல, என்னாலையும் யாருக்கும் சங்கடம் வரல. அதை விட முக்கியமா நம்ம கோமாதா 33 கோடி தேவர்களோட ஆசையோட வரணும்னு சொல்லிட்டு நிறைய பசுக்கள் வந்து நேற்று வந்தாங்க. எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கல்கண்டு பொங்கல் கொஞ்சம் வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு கருப்பு கவுனி பாயாசம் கொஞ்சம் கலந்து தண்ணியில கலந்து வச்சேன். எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணி கோமியத்தை வாசல்ல வந்து தெளிச்ச மாதிரி வந்து வாசல்லே வந்து கோமியத்தை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
எனக்கு வந்து அந்த கோமாதா வந்து அந்த பூஜையில வரும்போது பூஜை பண்ணும்போது கோமாதா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த அனுகிரகம் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து எனக்கு நானே சொல்லிக்குவேன். அது மாதிரி கோமாதா வரலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இது என் மனசுக்குள்ளே நான் சொல்லிக்கிட்ட விஷயம். அது மாதிரி வந்துட்டாங்க கரெக்டா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னா எங்களுடைய குலதெய்வமும் விநாயகர் பெருமான் அருளோடையும் அதே மாதிரி எங்க முன்னோர்களுடைய அந்த புண்ணியமும் தான் காரணம். அதோட மட்டும் இல்லாம இப்ப நான் செய்யறதுக்கெல்லாம் மூல காரணம் எங்க வீட்டுக்காரர் தான். அவரோட அன்பும் அந்தோட எண்ணமும் வந்து என்னோட எண்ணமும் அவரோட எண்ணமும் சரியா இருக்கிறனாலதான் நல்லபடியா வந்து எல்லாமே நடக்குது. அப்புறம் நானும் வந்து அந்த அக்கா வீட்டுக்கு ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டு தாம்பூலம்லாம் வாங்கிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்க இருக்க வரமகாலட்சுமியை நல்லா ஆசையா பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே மகாசக்தி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை தாமரை பூ வைக்கிறது நல்லதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. அதனால வந்து நானும் வந்து இது 2வது வாரம் வச்சுட்டு விஷ்ணு பகவானையும் வச்சுட்டு உங்களுடைய மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தேன். எனக்கு மஞ்சள் கலர் வளையல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் வந்து இன்னைக்கு நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சிவப்பு கலர் பிளவுஸ் போயிட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க செட்டா. இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்ததுல எனக்கு சந்தோஷம். என்னதான் நம்ம எத்தனை பேருக்கு வந்து கொடுத்தாலும் நமக்கு ஒரு கிஃப்ட் வருது தாம்பூலம் வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பூ வந்து மெர்சி வந்து கொடுத்துச்சு. ஜாதி பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வாசனை. அதை வந்து வச்சுக்க சொன்னிச்சு. சீக்கிரம் வச்சுக்கோ நான் வாடி போயிடும் அப்படின்னுச்சு. அப்புறம் மல்லிகை பூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்த சுமங்கலிகள் அத்தனை பேருக்குமே, வந்த அம்மாக்கள் அத்தனை பேருக்கும், வந்த கன்னிப்பெண்கள் அத்தனை பேருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் வர வச்சு எல்லோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வச்ச அந்த அம்பாளுக்கும் அந்த நாராயணனுக்கும் குலதெய்வத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்றேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.